கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 46வது அதிகாரம் 10வது வசனம். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்கிறார் கர்த்தர். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களுக்காய் தம் ஆலோசனைகளை நிறைவேற பண்ணி தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி ஆசிர்வதிக்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகர் தங்களின் எதிர்கால வாழ்விற்காக பல திட்டங்களை ஒழுங்குபடுத்தியும் பல தேவைகளுக்காக காரியங்கள் வெற்றியாய் முடியும்படிக்காக சில ஆலோசனைகளை திட்டம் பண்ணியும் அநேகருடைய ஆலோசனைகளை கேட்டும் அவைகளின்படி உங்களுக்கு சித்தமானவைகளை செய்யும்படிக்கு தீவிரமாய் செயல்பட்டு கொண்டும் சிலரோ தீவிரமாய் செயல்பட்டதில் இழப்புகளும் நஷ்டங்களும் தடைகளும் காணப்பட்டதை நிமித்தம் எல்லாவற்றையும் கைவிட்டு கலங்கி போய் காணப்படுகிறவர்களும், சிலரின் ஆலோசனைகள் சிலருக்கு பகையாகவும் போனவர்களின் கவனத்திற்கு வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 21வது வசனத்தில், மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும் என்று. ஆகவே இன்றைக்கு உங்களின் எந்த காரியத்திற்கு நல்ல முடிவை பதிலை எதிர்பார்த்து காத்திருந்தாலும் அவற்றில் கர்த்தரின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பீர்களானால் அவர் தம் ஆலோசனைகள் ஆச்சரியமானவைகள், அவர் தம் செயல்கள் வல்லமை உடையவைகள். கர்த்தரின் நாமத்தில் ஒன்று ஆலோசனை கர்த்தர் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் காரியங்களின் காலதாமதங்களை மாற்றுகின்றார், தடைகளை விலக்குகின்றார். அவர் தமது சித்தத்தின்படி செய்து ஆச்சரியமாய் நடத்தி தம்முடைய ஆலோசனைகளை உறுதிப்படுத்தி ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தமது ஆலோசனையின்படி எப்படி தம் சித்தத்தை நிறைவேற்றி ஆசீர்வதித்தார் என்பதை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே கிதியோனை குறித்து பார்ப்போமானால், கிதியோனுக்கு விரோதமாக மீதியானியர் வருகின்றனர். அவர்களிடம் இருப்பதோ பெரிய படைகள், ஆனால் கிதியோனிடமோ 300 பேருதான். இந்நிலையில் கிதியோன் பயந்தவனாய் பலனற்றவனாய் தேவ சமூகத்தை நாடுகின்றான். அங்கே கர்த்தர் அவனுக்கு வெளிப்பட்டு மீதியானியரை வெல்வதற்கு சில ஆலோசனைகளை கொடுக்கின்றார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கையில் அங்கே 300 பேரை 3 படையாக வகுத்து ஒவ்வொன்றின் கைகளிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் தீவெட்டிகளையும் கொடுக்கும்படியும், கிதியோன் பாளையத்தில் அருகில் சென்று எக்காலத்தை ஊதியும் பானைகளை உடைத்தும் தீவெட்டிகளை உயர்த்தியும் செய்வதைப் போல அவனோடு இருந்தவர்களும் செய்து கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று ஆர்ப்பரித்தனர். அதை கேட்ட பகைவர்கள் அனைவரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். ஜெயத்தை கிதியோன் பெரும்படி கர்த்தர் ஆசீர்வதித்தார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் மீதியானியரை போன்ற பகைகள் எழும்பி உங்களை பயப்படுத்தியும் கலக்கமடைய செய்தும் இருக்கிறதா? இன்றைக்கு கர்த்தரின் பட்டயம் உங்களுக்கு எதிராக சத்துருவின் செயல்களை முறியடிக்கின்றது. கர்த்தரின் சத்தம் பகைகளை ஓடச் செய்கின்றது. எவைகளிலெல்லாம் பயந்தீர்களோ இன்றைக்கு அவைகளில் ஜெயம் எடுக்கும்படி செய்து ஆசீர்வதிக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கலாம். அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 27வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே பவுலை குறித்து பார்ப்போமானால், சிறை காவலில் வைக்கப்பட்டிருந்த பவுலையும் அவரோடு கூட காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரும் கப்பலில் அழைத்து செல்லப்படுகின்றனர். கப்பல் பிரயாணத்தில் காற்றும் மழையும் அதிகமாய் இருந்ததினால் தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையற்றவர்களாய் பயந்து போய் உண்ண உணவின்றியும் உறக்கமின்றியும் வருத்தப்பட்டிருந்த போது கர்த்தர் பவுலிடம், நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டியது உறுதி என்று சொல்லி சில ஆலோசனைகளை கூறுகின்றார். அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 33வது வசனத்தில் பவுல் அனைவரையும் போஜனம் பண்ணும்படிக்கு கேட்டுக்கொள்கிறார். 34வது வசனத்தில் பார்க்கின்றோம், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாய் இருக்கும் என்று கூறுகிறதை. 43-44 வசனங்களில் நீந்தத்தக்கவர்கள் நீந்தியும் மற்றவர்கள் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரை சேர்ந்தனர் என்று வாசிக்கின்றோம். கர்த்தரின் ஆலோசனைப்படி அவர்கள் போஜனம் பண்ணினபடியினால் நீந்துவதற்கு பலன் உண்டாயிற்று. அனைவரும் தப்பி பிழைத்தனர் என்பதை அறிய முடிகின்றது.
இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் கூட நீங்கள் தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையற்று இருக்கலாம். போராட்டங்களும் வியாதிகளும் பற்றாக்குறைகளும் தடைகளும் மாறி மாறி எதிர்காற்றை போன்றும் பெருமழையை போன்றும் வீசிக்கொண்டும் இருக்கலாம். ஆனால் இவை எல்லாவற்றையும் நீங்கள் கடந்து செல்லவும் கர்த்தரின் திட்டங்களை நிறைவேற்றவும் அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அனுதினமும் வார்த்தை என்கிற போஜனத்தை புசிக்கும்படியும் விசுவாசிக்கும்படியும் அதன்படி நடக்கும்படியும் விரும்புகின்றார். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். ஆகவே இன்றைக்கு கர்த்தரின் ஆலோசனைகள் உங்கள் வாழ்க்கையில் இடைப்படுகின்றது. ஆச்சரியமாய் உங்களை நடத்தி அவர் தம்முடைய வல்லமையினால் மகிமையானவைகளை பெற்றுக் கொள்ளும்படி ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். எரேமியா 33:6. பிரியமானவர்களே, சௌக்கியம், ஆரோக்கியம், பரிபூர்ண சமாதானம், சத்தியத்தின் வெளிப்பாடு. இன்று ஒரு வித்தியாசமான செய்தியை கர்த்தர் தந்து ஆவியானவர் எம்மோடு இடைப்படுகிறார். தேவன் தம்மை போலவே எம்மை சிருஷ்டித்தார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பத்தின் மூலம் சாத்தான் ஏவாளிடம் என்ன சொல்கிறான் என்பதை பாருங்கள். அப்பொழுது சர்ப்பம், நீங்கள் இந்த கனியை புசித்தால் தேவர்களை போலாகி விடுவீர்கள் என்று தந்திரமாக வஞ்சிக்கிறான். அதாவது, இப்போது உங்களை தேவன் தரக்குறை சிருஷ்டித்துள்ளார். இந்த கனியை சாப்பிட்டால் தேவனை போல உயர்ந்த தரத்திற்கு வந்து விடுவீர்கள் என்று கூறுகிறான். அந்த இடத்தில் ஏவாள் இப்படி சொல்லி இருந்தால், தேவன் தம்மை போலத்தான் எம்மை உருவாக்கியவர், ஆகையால் நாங்கள் வேறொன்றாக மாற தேவையில்லை என்று அவர்கள் வஞ்சிக்கப்படாமல் இருந்திருப்பார்கள். ஆதாமும் ஏவாளும் வஞ்சிக்கப்பட்டார்கள். ஆனால் நாங்கள் எப்படி தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை சுதந்திரித்துக் கொள்கிறோம்? இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சௌக்கியம், அதாவது ஆரோக்கியம், வியாதியிலிருந்து நிரந்தர சுகமும் சத்தியமும் சமாதானமும் கொடுத்துள்ளார். சத்தியம் எங்களுக்கு மெய்யான விடுதலையை தருகிறது என்பதை விசுவாசிப்போமாயின் மேலுள்ள சகல ஆசீர்வாதங்களும் சமாதானமும் எமக்குரியது என்பதை அனுபவித்து காண்பதுடன் சுதந்திரித்தும் கொள்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். God bless you. இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 27ஆம் தேதி 4வது மாதம் 2026ஆம் ஆண்டு திங்கள் கிழமை. இன்றைய நாளிலும் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரும் என் இரட்சகரும் என் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 31வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: என் காலங்கள் உமது கரத்திலே இருக்கிறது, என் சத்துருக்களின் கைகளுக்கு என்னை துன்பப்படுத்துகிறவன் கைக்கும் என்னை தப்புவியும் என்று பக்தன் இந்த இடத்திலே ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த வேத பகுதியிலே பார்க்கிற வேளையிலே இந்த ஆண்டவருடைய தேவனுடைய ஊழியக்காரனாகிய ஆண்டவருடைய, அதாவது சங்கீதக்காரன் இப்படியாக ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். என்னுடைய காலங்கள் ஆண்டவரே உமது கரத்திலே இருக்கிறது, என்னுடைய சத்துருக்களின் கைக்கு, என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கு என்னை தப்புவியும் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே, நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொல்லி அங்கே இந்த வார்த்தைக்கு முதல் இந்த நாட்களை பேசுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே நம்முடைய காலங்கள், நம்முடைய காரியங்கள் எல்லாம் இந்த சர்வத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கரத்திலே இந்த நாட்களில் இருக்கிறது என்பதை நாங்கள் முதலாவது இந்த நாட்களில் விளங்கி கொள்ள வேண்டும்.
இரண்டாவதாக பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற நெருக்கங்கள், துன்பங்கள், சத்ருக்கள் போடுகிற நாச மோச சதி திட்டங்கள், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தேவன் நம்மை விலக்கி காக்க வேண்டும் என்று சொல்லி அவரிடத்திலே இந்த நாட்களை நாங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் ஜெபம் எடுக்காம இருந்தால் சத்துருக்கள் நம்மை நெருக்குவார்கள். அது மட்டுமல்ல, நம்மை இந்த நாட்களிலே சத்துரு துன்பப்படுத்துவான். அது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களில் அவன் தன்னுடைய பிடியிலே இந்த நாட்களிலே வைத்திருப்பான். அதனாலே தான் அருமை பிள்ளைகளே, நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய காலங்களும், ஒவ்வொரு மனுஷனுடைய திட்டங்களும், ஒவ்வொரு மனுஷனுடைய காரியங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கரத்திலே இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். சில வேளைகளில் மற்றவர்கள் நம்மை அழிக்கலாம், துன்பப்படுத்தலாம், நம்மை கொல்லலாம் என்று சொல்லி திட்டங்களை போடலாம். ஆனாலும் இந்த நாட்களிலே நாங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய சித்தத்தின்படி இந்த நாட்களில் நடக்கிற வேளையிலேயே, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிற வேளையிலே கர்த்தருடைய கரம் இந்த நாட்களில் அதிலே இடப்படும் என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனால்தான் பாருங்கள், இந்த நாட்களிலே தேவனுடைய கரத்திலே நம்முடைய காலங்கள் இருக்கிறது என்பதை நாங்கள் முதலாவதாக அறிந்து இந்த நாட்களிலே ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிற வேளையிலே அவரிடத்திலே கேட்க வேண்டிய காரியம் என்னவென்றால், ஆண்டவரே, என் சத்துருக்களின் கைகளுக்கு, என்னையும் துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும் என்று அனுதினம் இந்த நாட்களில் ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஜெபங்களை நாங்கள் ஏறெடுக்கிற வேளையிலே தேவன் சத்துருக்களின் கைகளுக்கு, நம்மை துன்பப்படுத்துகிறவர்களின் கைகளுக்கும் இந்த நாட்களிலே விலக்கி இந்த நாட்களிலே நம்மை காப்பார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். சில வேளைகளிலே மனுஷனாலே இந்த நாட்களில் இந்த காரியங்கள் கூடாது. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது கர்த்தராலே எல்லாம் காரியங்களுமாகும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஆகாதது ஒன்றுமே இல்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே அவரை இந்த நாட்களில் நாங்கள் வேதத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு சிலர் நம்மை நெருக்கி ஒடுக்கி நம்மை அழிந்து போனான் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லலாம். ஆனாலும் கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கு மட்டும் அங்கே அவன் நம்மை ஒடுக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, நம்மை நசுக்கவும் முடியாது என்பதை நாங்கள் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். தாவீது ராஜாவுடைய ஜெபங்களை இந்த நாட்களிலே பாருங்கள். இந்த நாட்களிலே, ஆண்டவரே, என்னை ஒடுக்கிறவர்கள் கைகளுக்கு என்னை நீக்கலாக்கி விடுவியும். இப்படியாக இந்த நாட்களில் ஏன் ஜெபங்களை ஏறெடுக்கிறார் என்று சொன்னால், நெருக்கங்கள், துன்பங்கள், ஒடுக்கல்கள் வருகிற வேளையிலே அவர் தேவனை நோக்கி பார்க்கிறார். தேவனிடத்திலே இந்த நாட்களில் இந்த விண்ணப்பங்களை எடுக்கிற வேளையிலே கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டு அவரை இக்கட்டுகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் விலக்கி இந்த நாட்களை பாதுகாக்கிறார். அதே விதமாக நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற நெருக்கங்கள், துன்பங்கள் நாங்கள் மனுஷனிடத்திலே போய் இந்த நாட்களிலே கெஞ்சி கேட்பதல்ல, முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்திலே கேட்டால் ஆண்டவர் நம்மை விடுதலையாக்குவார். வேதம் தெளிவாக அந்த நாட்களில் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். அப்படியானால் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய கரத்திலே உங்களுடைய காலங்கள் இருக்கிறது. அதனாலே அவர் நெருக்கங்கள் வருகிற வேளையிலே அவரை நோக்கி கூப்பிடுவோம், விடுதலையை பெறுவோம், சமாதானத்தை அடைவோம். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.